செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கம் குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சேலம் மாவட்டத்தில் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு பேசினார் பத்திரிகை தகவல் அலுவலக தென் மண்டல தலைமை இயக்குனர் திரு பழனிசாமி. அவர் பேசுகையில், இந்த கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி இன்டராக்ஷன் நம்ம எதுக்கு செய்யறோம் அப்படின்னா, there are few factors. இந்த காலகட்டத்தில் மீடியாவுடைய ரோல் மிக மிக முக்கியமானது. ஏன்னா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வரைக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னா மீடியா பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி கேமரா வச்சிருந்தாலே நியூஸ் மேன், எல்லாத்தையும் கேமரா இருக்கு, எல்லாருமே நியூஸ் மேன், எல்லாரும் நியூஸ் மேன் ஆக முடியாது. செய்தி அப்படிங்கிறதுக்கு செய்திக்கான சில ஸ்திரத்தன்மைகள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் நியூஸ் மேன் ஆக முடியும். ஏன், எதற்கு, எப்படி, எங்கு, எந்த கேள்விகளை கேட்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் செய்தியாளர்கள் ஆக முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் டெக்னாலஜி வந்துருச்சு, அதனால எல்லாருமே செய்தியாளர்கள். அவங்க தகவல் கொடுக்கலாம், தகவலோடு ரைட்டு. ஒரு போட்டோ மட்டும்தான், ஒரு வீடியோ மட்டும்தான் தெரியும். ஆனா வீடியோ என்னது, எங்க நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்பதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செய்தியாளர்களாக மட்டும் தெரியும். அதுக்கு தான் அவர் ட்ரெயினிங் இல்லையா? இப்ப எங்களை பொறுத்த இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறேன்னா, திஸ் இஸ் அ டெவலப்மெண்ட், வளர்ச்சி செய்திகள். நீங்க ஒரு செய்தித்தாளையோ ஒரு எலக்ட்ரானிக் மீடியாவை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 24 மணி நேரம் நியூஸ்ல வளர்ச்சி செய்திகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளவு இடம் பிடிக்குது, அதே மாதிரி பிரேக்கிங் நியூஸ் எவ்வளவு இடம் பிடிக்குது பாத்தீங்கன்னா, எல்லாம் பிரேக்கிங் தான். பிரேக்கிங் அண்ட் அதி பிரேக்கிங், அதை விட அதி பிரேக்கிங் எங்க போகுதே தெரியாது இல்லையா? யோசித்து பாருங்க. உங்களை சீட்ல உட்காந்து நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரத்தில் உட்கார வச்சிருவாங்க, சினிமா மாதிரி அப்படிதான் முடியும். ஆனால் மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய ரோல், உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. ஆனா எங்க போனாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க 2-3 டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆட்கள் நம்ம ஒரு உயர்ந்த அதிகாரிகளை கூட்டு வந்தோம். முக்கியமாக சேலம். இன்ஃபேக்ட் இந்த நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வந்ததே கேபியோகா தான். அப்புறம் சரி, நம்ம அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன திட்டங்கள் இருக்கு, சேலத்துக்கு பயன்படுற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு ஞாபகம் கேபியோகா இண்டஸ்ட்ரி தான். ஸோ நான் திருவண்ணாமலை ஒர்க் பண்ணனால அங்கோட சிபிசிஆரோட டைரக்டர் கேட்டேன். அவர் இல்லை, எங்களுக்கு அங்க ஃபீல்டு யூனிட் இருக்கு, அங்க உள்ள சயின்டிஸ்டை நாங்க அனுப்புறேன் அப்படின்னா. அதற்கு அடுத்ததான் ஞாபகம் வந்தது என்எல்சியோட மிகப்பெரிய முக்கியமா நமக்கு தொப்போ நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 4 ஆக்சிடென்ட் நடந்ததுல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். நம்ம எல்லாரும் தெரியும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். இதெல்லாம் டெவலப்மெண்ட், இதெல்லாம் மாற்றங்களை நோக்கி. அதே மாதிரி அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்துல போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க இருக்காங்க. அதனால இந்த செய்திகள் இடம்பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி கொண்டு சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த மாதிரி சென்சிடைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணலாம். சரிங்களா? இது 2 விஷயம். இந்த என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, பிரிண்ட் மீடியாவும் கொஞ்சம் ஸ்பேஸோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள், அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பா பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். அதற்கடுத்து 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களே சேலஞ்ச் ஃபேக் நியூஸ் அண்ட் ஏஐ நியூஸ். உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு போட்டோகிராஃப் இருக்கும், உங்களுக்கு வீடியோ இருக்கும், காணொலிகள் அப்படியே இருக்கும், செய்திகள் அப்படியே இருக்கும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? மிகப்பெரிய சவால், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சவால். இறுதியாக ரொம்ப ரொம்ப முக்கியம், இட்ஸ் ஏஜ் ஆஃப் ஸ்கில். உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, எப்படி திறமை வளர்த்துக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இடத்துல நான் பேசுறது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி எதுக்கு பேசுறேன் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு ஸ்கில் இல்லை, எனக்கு ஒரு தனித்திறமை இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. தனித்திறமை ஒவ்வொரு மனுஷனும் வளர்க்கணும். முக்கியமாக பத்திரிகையாளர்கள் இங்க ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம போனோம் 4 கேள்வி கேட்டு அந்த கேள்வி வைக்கிறது முன்னாடி அது என்ன விஷயம் அப்படிங்கிறத போல தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன் நான். அப்ப நம்ம அந்த விஷயம் நம்ம தெரியதான் அவங்க சப்போஸ் அவங்க சொல்ற பதில் சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க இல்லையா? இப்ப நம்ம இந்த செய்தியாளர்களே பாத்தீங்கன்னா அரசியல் செய்திகள் நிறைய இருக்கும். ஆனா டெவலப்மெண்ட் செய்திகள், மற்றபடி ஒரு பொருளாதார ரீதியான ஒரு கேள்விகளோ ஏன்னா அதனுடைய புரிதல் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப நம்ம படிக்கணும். இப்ப நான் ஒரு எக்கனாமிக் ஜேர்னலிஸ்ட் ஆக போறேன், பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு செய்தியாளர் ஆக போறோம்னா
பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை நான் படிக்கணும், எனக்கு புரியணும், எனக்கு புரிஞ்சாதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தி ஏஜ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஸ்லோவாக்கியா நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான த ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த உயரிய விருது பிரதமரின் தலைமைத்துவத்திற்கும் சிறந்த ஆளுமை திறனுக்கும் கிடைத்த அங்கீகாரம் என பாராட்டியுள்ளார். சர்வதேச நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதில் அவரது தளராத அர்ப்பணிப்பை இது பிரதிபலிக்கிறது என்றும் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் கூட்டு முன்னேற்றத்திற்காக இந்தியா எடுத்து வரும் முயற்சிகளுக்கு கிடைத்த பெரிய கௌரவம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட உள்கட்டமைப்பு பணிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தி தொகுப்பில், ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான செனாப் பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மற்றும் வடகிழக்கு மாநிலமான மிசோரமில் நாட்டின் ரயில்வே வரைபடத்துடன் இணைக்கும் பைரபி சைரங் ரயில் திட்டம் ஆகியவை நவீன இந்தியாவின் புதிய அடையாளங்கள் என கூறியுள்ளார். பாரத் மாலா திட்டத்தின் கீழ் உலகத்தரம் வாய்ந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஃபாஸ்டாக் தொழில்நுட்பம் மூலம் சுங்கச்சாவடிகளில் நெரிசலற்ற பயணம் சாத்தியமாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து ரயில் பாதைகளும் மின்மயமாக்கப்பட்டதால் தற்போது ரயில்கள் அதிவேகமாக இயங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். சரக்கு போக்குவரத்திற்காக தனி வழித்தடங்கள் அமைக்கப்பட்டதன் மூலம் பொருட்கள் கொண்டு செல்லும் செலவும் நேரமும் குறைந்துள்ளதாக கூறியுள்ளார். ஒரு காலத்தில் மந்தமாக இருந்த போக்குவரத்து துறை தற்போது தடையற்ற நவீன உள்கட்டமைப்பாக உருவெடுத்து புதிய இந்தியாவை உருவாக்கி வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் சாலை, ரயில்வே மற்றும் வான்வழி போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி குறித்து மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தி தொகுப்பில், நாடு முழுவதும் சுமார் 64 லட்சம் கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். 1.46 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு 93 கிலோமீட்டராக இருந்த விரைவு சாலை வசதி தற்போது 3052 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த ரயில் அகல பாதைகள் 99% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் 36,000க்கும் அதிகமான புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 1155 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் சேவைகளும் 3644 கிலோமீட்டர் நீளத்திற்கு அதிகமான வழித்தடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளதாக திரு HD குமாரசாமி கூறினார். நாட்டில் முன்பு வெறும் 74ஆக இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 164ஆக அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். உடான் பிராந்திய விமான போக்குவரத்து இணைப்பு திட்டத்தின் கீழ் 63 புதிய விமான வழித்தடங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தி திறன் 530 கிகாவாட்டிற்கு அதிகமாக உயர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பிரகதி திட்டத்தின் கீழ் 85 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான 380க்கும் மேற்பட்ட உள்கட்டமைப்பு திட்டங்கள் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு HD குமாரசாமி கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.